வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செவிலிய கல்லூரியில் புதிதாக சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு ஒளிவிளக்கேற்றி உறுதிமொழி ஏற்கும் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஒளிவிளக்கேற்றி வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து மாணவர்களிடையே பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, செவிலியர் படிப்பு முடித்து பணியாற்றும் சேவை மனப்பான்மையோடு பணி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியவர், காலியாக உள்ள அனைத்து அரசு பணியிடங்களும் மதிப்பெண் மற்றும் தகுதியின் அடிப்படையில் அரசியல் தலையீடில்லாமல் நிரப்பப்பட்டு வருகின்றது என்றார். மேலும் தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு அரசு நிர்ணயம் செய்த ஊதியத்தை நிர்வாகம் வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். கதிர்காமம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பாகவும் கேஎஸ்பி அறக்கட்டளை சார்பாக பொங்கல் விழா மற்றும் குடியரசு தின விழாவை ஒட்டி கோலப்போட்டி நடைபெற்றது. இதன் பரிசளிப்பு விழா மேட்டுப்பாளையம் சாலையில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் கேஎஸ்பி ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கேஎஸ்பி அறக்கட்டளை நிர்வாகிகள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டார்கள். உழவர்கரை தொகுதியில் பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். உழவர்கரை தொகுதியில் பொங்கல் பண்டிகை ஒட்டி பாஜக மாநில செயலாளரும் சமூக சேவகருமான உழவர்கரை சரவணன் தலைமையில் தொகுதி முழுவதும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள், பெண்களுக்கு கோலப் போட்டிகள் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. அதன் பரிசளிப்பு விழா குடியரசு தின விழாவில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உழவர்கரை சரவணன் ஆதரவாளர்கள், பாஜக நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட லூர்து நகர் பகுதியில் பல ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் அப்பகுதி மக்கள் கடும் அவதிப்பட்டு வருவதாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமாரிடம் சாலை வசதி ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை வைத்தனர். அதன்படி வெள்ளினூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 21 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழாவினை வேளாண் துறை அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வெள்ளினூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையாளர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டு பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநில லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த செயல் வீரர் கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களுக்கான பொறுப்பாளரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளருமான சூரஜ் ஹெக்டே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் பிரிவினையை ஏற்படுத்துகின்றார். ஆனால் காங்கிரஸ் கட்சி மக்களிடம் உண்மையை மட்டுமே சொல்கின்றது. ஆனால் ராகுல் காந்தி மக்களை ஒருங்கிணைக்கும் வகையில் நாடு முழுவதும் நடைப்பயணம் மேற்கொண்டார். பாரதிய ஜனதா இந்திய அரசியல் சட்டத்தை மாற்ற முயற்சி செய்கின்றது. பாரதிய ஜனதா கட்சியினர் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பதாக கூறுகின்றனர். ஆனால் புதுச்சேரி உட்பட பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் ஊழல் மலிந்து கிடக்கின்றது. எனவே பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் ஆட்சி அகற்ற மக்கள் நினைக்கின்றனர் என அவர் தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன், கார்த்திகேயன் மற்றும் மாநில பிரதேச மாவட்ட நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என இந்த செயல் வீரர் கூட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டார்கள். விபத்தில்லா புதுச்சேரி எனும் தலைப்பில் சாலை பாதுகாப்பு விதிகள் குறித்த சிறப்பு வகுப்பு கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் நடைபெற்றது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து காவல்துறை சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் மோகன்குமார் மற்றும் புதுச்சேரி சாலை போக்குவரத்து காவல்துறை அதிகாரி இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய காவல்துறை அதிகாரிகள் பல்வேறு தொழிற்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு நடத்தினர். சாலை விதிமுறைகள், லைசன்ஸின் முக்கியத்துவம், பேருந்தில் பாதுகாப்புடன் பயணிப்பது, ஹெல்மெட் அணிவதன் முக்கியத்துவம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். எஸ்பி மோகன்குமார் அவர்கள் தனது பணிக்கால அனுபவத்துடன் தற்போதைய காலகட்டத்தில் சாலை விதிகளை மதித்து ஒவ்வொருவரும் பயணிப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். தனது பணிக்காலத்தில் சாலை விதிகளை மீறுவதால் ஏற்படும் ஆபத்துகளையும்
ஹெல்மெட் அணியாமல் பயணிப்பதால் ஏற்பட்ட உயிரிழப்புகளையும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். மாணவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களையும் உடனுக்குடன் நிவர்த்தி செய்ததுடன் சட்ட விதிமுறைகள் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். சமூக பொறுப்புடன் பயணிப்பதன் அவசியத்தை மாணவர்களுக்கு விளக்கமாக எடுத்துரைத்தார். மாணவர்களின் பாதுகாப்பு நலனுக்காக இச்சிறப்பு வகுப்பை சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது. கல்லூரி சார்பில் புதுச்சேரி காவல்துறை அதிகாரிகளுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி முழுவதும் தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றார். மேலும் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மீனவர்களுக்கு மீன்பிடி உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் தனது சொந்த செலவில் வழங்கி வருகின்றார். இதன் ஒரு பகுதியாக இன்று முத்தியால்பேட்டை தொகுதி சோலை நகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த மீனவ பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முத்தியால்பேட்டை சோலை நகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த மீன் வியாபாரம் செய்யும் 32 மகளிர்களுக்கு நிழற்குடையும் மீன் எடை போடும் எலக்ட்ரானிக் இயந்திரங்களையும் தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், மாநில மீனவர் அணி துணை செயலாளர் தங்கராசு, பூபதி, பிரகாஷ், அல்போன்ஸ், சந்துரு, உதயகுமார், தேசப்பன், மணிபாரதி, ஆரோக்கியராஜ், முருகன் மற்றும் தொகுதி திமுகவினர் உடன் இருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து ராஜச்சந்திர அறக்கட்டளை சார்பாக மக்களுக்கு பல்வேறு அத்தியாவசிய உதவிகள், அடிப்படை பிரச்சனைகள், மேலும் நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மக்களுக்கு தேவையான உதவிகள் குறித்து தொகுதி முழுவதும் அறக்கட்டளை நிறுவனர் சந்துரு தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக சோலை நகர் உட்பட பகுதியில் பெண்கள் மற்றும் இளைஞர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் நிறுவனர் சந்துரு கலந்து கொண்டு அடிப்படை தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் குடியரசு தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவியும் வழங்கினார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக புதுச்சேரி, காரைக்கால் மீனவர்கள் உட்பட நாகப்பட்டினம், மயிலாடுதுறை பகுதிகளைச் சேர்ந்த 13 மீனவர்களை நேற்றிரவு இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி மீன்பிடி படகுகளுடன் கைது செய்துள்ளனர். இதில் காரைக்கால் கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த மீனவர் செந்தமிழன் காலில் குண்டடிப்பட்டும், நாகப்பட்டினம் நம்பியார் நகரை சேர்ந்த பாபு லேசான காயங்களுடன் யாழ்ப்பாண மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் உட்பட 13 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். மேலும் அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடும் நடத்தியுள்ளனர். துப்பாக்கி சூட்டில் காலில் குண்டடிப்பட்டுள்ள காரைக்காலை சேர்ந்த செந்தமிழுக்கு யாழ்ப்பாண மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே செந்தமிழ், வடிவேல் இருவரையும் மேல் சிகிச்சைக்காக உடனடியாக இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. மேலும் கைது செய்யப்பட்டுள்ள அனைவரையும் உடனடியாக விடுவித்து நாடு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளையும் தீவிரப்படுத்தியுள்ளோம். முதலமைச்சர் ரங்கசாமி இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுத உள்ளார். கைது செய்யப்பட்டுள்ளவர்களில் 6 பேர் காரைக்காலை சேர்ந்தவர்கள். இதுவரை காரைக்காலை சேர்ந்த 15 படகுகள் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது என்றார். இதனிடையே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் MP வைத்திலிங்கம் கடிதம் எழுதியுள்ளார். இந்திய திருநாட்டின் 76வது குடியரசு தின விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா அணிலாடி கிராமத்தில் உள்ள முன்னாள் இந்நாள் ராணுவ வீரர்கள் சார்பில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவானது விழுப்புரம் ECHS மிலிட்டரி மருத்துவமனையின் பொறுப்பு அதிகாரி சுதாகரன் தலைமை தாங்கி தேசிய கொடி ஏற்றி வைத்தார். நிகழ்ச்சியில் அணிலாடி பங்கு தந்தை பெர்க்மான்ஸ் பீட்டர், பள்ளி முதல்வர் ஆனந்த்ராஜ், ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவி பிலோமினால், ஊராட்சி மன்ற தலைவர் லாரன்ஸ் ஆகியோருடன் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பள்ளி மாணவிகள் மற்றும் இளைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளிக்கு சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற் கேடயம் வழங்கப்பட்டது. SSLC பொதுத் தேர்வு மார்ச் 2024 அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பி 100% தேர்ச்சி பெற செய்தமைக்காக சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற் கேடயம் தவளக்குப்பம் நேஷனல் பள்ளிக்கு புதுச்சேரி குடியரசு தின விழாவில் வழங்கப்பட்டது. சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற் கேடயத்தை பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் குடியரசு தின விழாவில் மேதகு துணைநிலை ஆளுநரிடம் பெற்றுக்கொண்டார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களுக்கு
பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பள்ளி நிர்வாகக் குழுவின் சார்பாக பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பும் அளிக்கப்பட்டது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் புதுச்சேரி வீரர்கள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி CAB கிரிக்கெட் நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கிரிக்கெட் வீரர்கள் விளையாட்டு உபகரணங்களை சாலையில் தூக்கி எறிந்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் நடத்தும் ஆடவருக்கான ரஞ்சி கோப்பை போட்டிகள் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகின்றது. கடந்த 23ஆம் தேதி புதுச்சேரி துத்திப்பட்டு சீக மைதானத்தில் நடைபெற்று வருகின்றது. இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கிரிக்கெட் அணிகள் விளையாடி வருகின்றனர். இந்த ரஞ்சி கோப்பை விளையாட்டுப் போட்டியில் புதுச்சேரி வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டி மைதானம் முன்பு ஒன்று திரண்டு புதுச்சேரியைச் சேர்ந்த இளம் கிரிக்கெட் வீரர்கள் CAB கிரிக்கெட் நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் தொடர்ந்து கிரிக்கெட் நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பிய கிரிக்கெட் வீரர்கள் கிரிக்கெட் உபகரணங்களை சாலையில் தூக்கி எறிந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சு நடத்தி அனுப்பி வைத்தனர். இதனால் விளையாட்டு மைதானம் அருகே சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ரஞ்சி கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டி வருகின்ற 30ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிகரத்தை நோக்கி என்ற உயர்கல்விற்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் சனிக்கிழமை காலை 9:30 மணியளவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வருமான வரித்துறை ஆணையர் IRS நந்தகுமார் அவர்களும், கல்வி ஆலோசகர் மற்றும் ஆய்வாளர் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களும் மற்றும் வி யுவர் வீக்னஸ் நிறுவனர் மற்றும் புகழ்பெற்ற ஊக்குவிப்பாளர் டாக்டர் ஜெகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் தலைமையுரையாற்றினர். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குநர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் முதல்வர் முனைவர் மலர்கன் மற்றும் மயிலம் கல்வி குழுமத்தின் இயக்குநர் முனைவர் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்த உயர்கல்விற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 5000க்கும் மேற்பட்ட +2 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உயர்கல்விற்கான ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு பெற்று பயனடைந்தனர். கல்லூரியின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் அவர்கள் பேசுகையில், மாணவர்கள் தங்கள் உயர்கல்விற்கான கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் பொழுது அக்கல்லூரியின் அங்கீகாரம், பன்னாட்டு நிறுவனங்களின் அங்கீகாரம், மாணவர்களின் கல்வி நிலை, வேலைவாய்ப்பு சதவீதம் மற்றும் கல்லூரியின் கட்டமைப்பு ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இயக்குநர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி தமது வரவேற்புரையில் அனைவரையும் வரவேற்று பேசினார். மேலும் கல்லூரியில் உள்ள அனைத்து துறை படிப்புகள் பற்றியும், ஆராய்ச்சி படிப்புகள் பற்றியும், கல்லூரியில் மாணவர்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சிறப்பு மையங்கள் பற்றியும், அரசு மற்றும் தனியார் துறைகளின் அங்கீகாரம், விருதுகள் பற்றியும், மாணவர்கள் பெற்ற வேலைவாய்ப்பு எண்ணிக்கை பற்றியும் கூறினார். சிறப்பு விருந்தினர் நந்தகுமார் மாணவர்கள் தேர்வுக்கு விடாமுயற்சியுடனும் முழு ஈடுபாட்டுடனும் தன்னம்பிக்கையுடனும் தயாராக வேண்டும் என்று அறிவுரை கூறினார். கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் கூறுகையில், மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கான ஆலோசனைகளையும் அவரவர் படிப்பிற்கு தகுந்தவாறு எங்கு வேலைவாய்ப்பு உள்ளது என்றும், மாணவர்கள் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கல்வியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று புள்ளி விவரமாக எடுத்துரைத்தார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் பேசுகையில், மாணவர்கள் தனக்கு இடைஞ்சல் தரும் வெளிக்காரணிகளை தவிர்த்து கல்வியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். பொருளாளர் ராஜராஜன் பேசுகையில், மாணவர்கள் அவர்களுக்கு விருப்பமுள்ள துறையை பற்றி தெரிந்து கொண்டு தெளிவாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் அகாடமிக் டீன் முனைவர் அன்புமலர், முனைவர் அறிவழகர், தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன், வேலைவாய்ப்புத்துறை டீன் முனைவர் NSN கைலாசம், SES டீன் முனைவர் முத்துலட்சுமி மற்றும் அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார் நன்றி உரை கூறினார். அஞ்சல் துறையில் தபால்களை பட்டுவாடா செய்வதற்கென தனியாக இண்டிபெண்டன்ட் டெலிவரி சென்டர் என்கின்ற சேவையை துவக்க தபால் துறை நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. ஏற்கனவே பார்சல் பட்டுவாடா செய்வதற்கான அலுவலகங்களை இணைத்து நோடல் டெலிவரி சென்டர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இதன் நீட்சியாகவே இந்த ஆணையானது வெளிவந்துள்ளது. இந்த IDC என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது.
போட்டி நிறைந்த இந்த சூழலில் தனியார் கொரியர் மற்றும் பார்சல் நிறுவனங்கள் போட்டிகளை சமாளிக்க ஞாயிறு மற்றும் விடுமுறை தினங்களிலும் டெலிவரி செய்து வருகின்றன. எனவே ஐடிசி முடிவை எடுப்பது மிகுந்த அவசியம் என அத்துறை கருதுகின்றது. இந்த நிலையில் ஐடிசி சேவையை துவங்கக்கூடாது என்றும், அப்படி துவங்கினால் தபால் துறை ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும், இதனை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். அதேபோல் ரயில்வே மெயில் சேவையை நிறுத்தியதை கண்டித்தும் 100க்கும் மேற்பட்ட புதுச்சேரி தபால் நிலைய ஊழியர்கள் ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள தலைமை தபால் நிலைய வாயிலில் மத்திய அரசு மற்றும் தபால் துறை தலைமையகத்தை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஆல்பா பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் பல்வேறுபட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு BW டிசைன் குரூப் கம்பெனியில் வேலை பணி நியமனம் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து ஆல்பா குழுமத்தின் தாளாளர் டாக்டர் பாஷிங்கம் மற்றும் கல்லூரி இயக்குனர் தனத்யாக அவர்கள் பணி நியமன ஆணையை கம்பெனி தலைமை HR லாவண்யா அவர்களின் முன்னிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு அன்புடன் வழங்கினார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். அதில் 5 மாணவர்கள் பணி நியமனம் பெற்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே செங்குந்தர் வீதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் காரைக்காலை சேர்ந்த தினேஷ் என்பவர் தங்கியுள்ளார். அவர் நேற்றைய தினம் அன்றைய காலி செய்துவிட்டு சென்ற பிறகு தங்கும் விடுதி ஊழியர்கள் அறையை சோதனை செய்த பொழுது அங்கிருந்த LED டிவி காணாமல் போயிருந்தது தெரியவந்ததை அடுத்து ஹோட்டல் ஊழியர்கள் விடுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்பொழுது டிவியை போர்வைக்குள் மறைத்தபடி அறையில் தங்கியிருந்த தினேஷ் நூதன முறையில் திருடி செல்வது பதிவாகியிருந்தது. இதுகுறித்து விடுதியின் உரிமையாளர் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தங்கும் விடுதியில் கொடுக்கப்பட்ட அடையாள அட்டையில் உள்ள முகவரியை கொண்டு டிவியை திருடி சென்ற வாலிபரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் இந்த நூதன திருட்டு குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி தற்பொழுது வைரலாகி வருகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.